வணக்கம் மக்களே. இப்போதான் நம்ம வயலுக்கு வந்திருக்கிறோம். இதான் இங்கே வயல். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் இருக்குது. சரிங்களா? இதான் எங்கள் அம்மா, ஒய்ஃபு, பாப்பாலாம் உட்காந்துருக்குறாங்க. பழைய வீடியோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. எங்கள் அம்மா வச்சு காமெடியெலாம் பண்ணியிருப்போம். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு இன்னோசென்ட். அதாவது வெளி உலகம்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. உண்மையிலேயே ரொம்ப பாவம். அவங்க நிழலில் இருக்கிறத விட வெயிலில் அவங்களுக்கு இருந்தால் தான் அவங்களுக்கு உடம்பே நல்லாயிருக்கும். போய் வயலில் வேலை பார்க்கணும். காட்டு வேலை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான். ஏன்னா அவங்களாம் ரொம்ப படிப்பறிவுலாம் இல்லை. அப்போ அவங்களுக்கு இந்த வயல் தான் கெதி. நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் சரி, அது எனக்கு தேவையே இல்லை. எனக்கு தேவை அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வெயிலில் தான் வேலை பார்க்கணும். நல்ல கூட அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. வெயிலே தான் வேலை பார்க்கணும். அது எத்தனை டிகிரி செல்சியஸ் அடித்தாலும் அதை பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க. அது எங்கள் அம்மா மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய அம்மாக்கள் அப்படி தான் இந்த கிராமத்தில் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. ஆமாம், நான் பல வீடியோக்கெல்லாம் பார்ப்போம். அதாவது நாங்கள்லாம் இவ்வளோ தூரம் படிச்சுட்டு நாங்கள் போய் விவசாயத்தை பார்க்கணுமா, நாங்களாம் ஆடு மாடு மேய்க்கணுமா அப்படிலாம் பார்த்துருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோ பார்க்கல கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் இவங்க கஷ்டப்பட போய் தான் நமக்கு இவ்வளோ தூரம் சாப்பாடு. அது பல பேர் அது தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? இன்னைக்கு எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த விவரமும் தெரியாது, எந்த ஒரு இதுவும் தெரியாது, வெளி உலகம்னா என்னென்னு தெரியாது. ஏதோ ஆனால் அவங்களுக்கு வேலை பார்த்துட்டே இருக்கணும். வயக்காட்டில் போயிட்டு அது வெயிலில் வேலை பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். சரி வாங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கீரை எப்படிமா போட்டு நீ விதை வாங்கியோ? நாங்க நர்சரியில வாங்கியிருந்தேன். அந்த விதை தானே. அதை வீட்டுல அந்த மாடியில போட்டிருந்தேன்னா அது விதைய வச்சுருக்காங்க. அதுல விதை இருக்கா? இல்ல, போட்டு வளர்த்ததுதான். அதுவே வச்சுக்கிட்டே இருக்கு. இது எனக்குமா சொல்றியா? உங்க பேச்ச கேட்கறது. துட்டு என்ன வருதா? எதுக்கு? காலம் இல்லாம சொருகிட்டு வச்சுக்கிட்டு உப்பு எப்போ வாங்க போற? உப்பா என்னைக்கு வாங்கி கொடுக்கீங்களோ? உப்பு வாங்கி சோத்துக்கு போடுறதுக்கா? விதைக்கணும்டா. இதோட விதைச்சு உப்பு வாங்கி விதைச்சு ஒரு ஆள் விட்டு இங்கே கண்ணை மிதிச்சு ஒண்ணுமே மயக்கிட்டாரு. விட்டு அது குட்டிக்கன்னு அதையும் மிதிச்சு போட்டேன். அது அவ நட்சத்திரா, அவ நட்சத்திரம் இது ஒன்னாலா அது ஓனால வந்துரு இதாயிரும். உப்பு என்னமா உப்பு வாங்க போவேன்? யூரியா வாங்கணும். ஆமா, யூரியா. யூரியாவா? அத வாங்கணும். அத வாங்கி விதைக்கணும். நல்லா விதைச்சிட்டு நம்ம வீட்டுல இருக்குல்ல என்னது அது என்ன செய்யா? ஏமா அத நீங்க வச்சு விதைக்க வேண்டியதானே? பிஞ்சே ஒண்ணுமே போயிடும். ஆமா, அப்புறம் அடுப்புல மட்டும் போடுறாங்க. அடுப்புல போடுவாங்க. சாப்பாடு எது விழுந்துட்டு இருக்காத. டீப்பு ஒரு டீப் வாங்கினா சரி. ஆமா, அந்த குழாய் இருந்துச்சா, கருப்பு குழாய், அது சரி வர மாட்டேங்குது. யூரியா வாங்கி கொடுத்தா விதைச்சிரியாமா? ஆள் விட்டு விதைக்கணும். அவன் சொல்லிட்டான் குட்டையன், எனக்கு அந்த பிஞ்ச இங்க சம்பாத்தி மணியை பண்ணுங்க, எனக்கு அது தேவையும் இல்லை, அது வரவும் மாட்டேன் போக மாட்டேன் காட்டி. சரி விடுங்க, அவ விடுங்க, அவ்வளவுதான். இது உப்பு விதைக்கும். உப்பு விதைக்கும் இவ்வளவு ஆளுல கூப்பிட்டுக்கிறேன். ஆளு உப்பு விதைக்க இங்க நம்ம என்ன ஆம்பளை வேணும். ஆம்பளை
பொம்பளை விதைக்கவே செய்வாங்க. ஏமா விதைப்பாக இது என்ன இப்போதைக்கு ஒரு 10 பேருக்கு 10 பேரா? இங்க கூப்பிட்டு எனக்கு உப்பு விதைக்க ஆள் அதிகம் தேவைப்படாதானே அத்தை? உப்பு சேர்த்து எடுத்துக்குள்ள வச்சுட்டு போயிடுவான். டக்குனு ஏன்னா அது விதைச்சிட்டே தானே போவாங்க. 10 மிதி. நீ தன்னாலே முத்துக்கிட்டு இருக்காத, இந்த பார்வட்டி வச்சுக்கிட்டு எனக்கு கண்ணா உப்பு விதைக்கிறதுக்கு ஆம்பளை ஆளுனா ஆம்பளை வச்சுக்கிட்டு கொண்டுவரதான் கஷ்டம் என்ன? கொண்டு தரணும். ஆம்பளை யார் விதைப்பா? யாரும் தண்ணி வச்ச கூட்டு விடுறோம். தண்ணி வச்சுக்கவே வச்சுக்கிறோம். தண்ணி அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவரை வச்சுக்கிட்டு பாத்தி பாயில சும்மா நிற்பான். யார் பாய்ச்சோ? யாரை கொடுப்போம்? யாரை விட்டுடுவோம்? யார் தண்ணி? என்ன எத்தனை கல்யாணம் எடுக்கணும்? ஆ அடுத்து எத்தனை கல்யாணம் எடுப்பீங்க? கலையா இன்னும் வளர்ந்து தானே போறேன். ஒன்று பார்க்கணும். பில்லு பில்லு ஒன்று இப்பயே 2 கிலோ வெட்டி இருக்கேனே. சரி, வெயில் உட்காந்துருக்கியா? நல்ல உட்காந்துருந்தேனே. போவோம் வீட்டுக்கு. முடிஞ்சிச்சுலையா? வீட்டுக்கு போக வேண்டியதான். என்ன வெயில் அடிச்சாலும் விடுறதே கிடையாதுமா. என்ன செய்ய குடிக்க வச்சுக்கலான்னு வேலை உட்காந்துங்களப்பா. ஆஸ்பத்திரி போயிருக்கியா? ஆஸ்பத்திரி நீ என்னத்துக்கு போக சொல்லுத? ஆஸ்பத்திரிக்கே போனதில்லை என்ன? ஊசியே ஓட்டதில்லை. அன்னைக்கு ஊசி விட போன போட முடியாது. என்னப்ப ஆமா ஆமா. அதான் ப்ரெஷர் எதுவும் இல்லை இல்லை. தலைவலினால இருக்குமாமா? வயசு 16. வயசு எத்தனை வயசு உங்களுக்கு சொல்லுங்க? 45 இருக்காது. மகனுக்கு 40 வயசு, உங்களுக்கு 45 வயசா? 50 வயசு இருக்குமா? 10 வயசுல பிள்ளை பார்த்துட்டீங்களோ? அப்ப 60 இருக்குமா? 60 இருக்கும். அதோட கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில 90 வயசு இருக்குமா? எத்தனை வயசு? 90. வாங்கலடி. வாங்கலடி போ அங்கிட்டு. அவ 40 வயசு 45 வயசுக்காக நீங்க அதுவும் அப்பதான் போக முடியாத எங்க வேலை வெட்டிக்கு. அவன் 90 வயசு. 60 வயசு இருக்கும்னா 60 60. 45 இருக்குமா? அதான் 50 55 இருக்குமா? அப்ப 10 வயசுல உங்க மாய வந்துட்டாருன்னா ஒரு 102 வயசு இருக்குமா? இருக்கு. குழு குடிச்சா அப்புறம் தெரியுமா இருக்குப்பா. பொட்டாசி உப்பு வேண்டாமா? பொட்டாசி உப்பு அதுவும் கரையன்னு இருக்கு பாரு ஒரு உப்பு. அதுவும் இறைச்சி போக வைக்கணும். கடையில போய் கேட்டா கொடுத்துருவாங்க. உர கடையில போய் கேட்டாலே கொடுத்துருவாங்க. உரம் பருத்திக்கு உரம் வைக்கணும். அங்க காய் நல்லா பிடிக்கிற உப்பு வாங்கணும். கடையில கொடுத்துருவாங்க. நீ இப்படி இருக்க கண்ணு மோதிடுவான். நல்லா வந்துடுறானே. சரி, உப்பு இருந்தா மிச்சம் வீட்டுக்கு கொண்டு வந்துருமா? இப்ப யாருக்கும் கொடுப்பாங்களோ? இல்ல, சோத்துக்கு போட்டுக்கலாம்ல. சோத்துக்கு ஊடி அப்ப தின்ட்டு அவன் அடைக்க அந்த மூக்காய் இருக்கான மூக்காய் தெரியுமா? எனக்கே தெரியும். அதாம்மா யூரியா மாடுக்கு உப்பள்ளி போட்டு காட்டி மாடு செத்து போச்சு. காளை மாடு. இவனோட வைக்க முடியல. இருக்கட்டும். வீட்டுக்கு கொண்டு வந்துடாதீங்க. சொன்னானே சமைக்கிறதுக்கு கிடுக்கா அடிச்சு போய் தெரியுதா? உள்ள போட்டாலும் போட்டுருவான். கொட்ட போகுது. கூட எடுக்கிறத களை வெட்டியாச்சு அதே போதும். விதைக்கும் முன்னாடி கும்பிட்டீங்களா? என்னது ஆட கும்பிட்டுதான் கும்பிட்டு பாதம் இருக்குல்ல. ஒரு நாளைக்கு வந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அப்படி எல்லாரும் வருவோமாப்பா. அந்த சாமியை கும்பிட்டு போமா. காலையில குளிக்கல ஒண்ணும் செய்யலான்ட்டு நம்ம போகல. ஞாயிற்றுக்கிழமை வரணும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து சமைச்சு நல்லா சோறு வாங்கி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து சமையல் பண்ணி சாப்பிட்டு போமா. கோயில்ல முன்னாடி கை எடுத்து அவளுக்கு நல்லா சூட கருவாடு சுருட்டு. கிணத்துல கரண்ட் இருக்கா? ஆமா. அப்ப கரண்ட் அடுப்பை கொண்டு வந்துடலாம். கரண்ட் அடுப்பு கரண்ட் அடுப்பாங்க நம்ம வீட்டுல இருக்கலாம். அதை கூட வந்து சமைக்கலாம்ல. இரு வீட்டுக்கு போகும்போது அப்படித்தானே போவோம். போவோம் அப்படித்தானே போவோம். போமா போமாயா போட்டு போமா. ஒரு வீட்டு போங்க. எங்க இருக்கவா போவோம். களை வெட்டியாச்சு. இந்த கீரையை போட்டுல கீரை கீரை போல இருக்க. கொஞ்சம் பருப்பு போட்டு கடைஞ்சி சரியா வரும். கொஞ்சம் கட்டியா வச்சு ரசம் அங்கிட்டு வச்சிருக்கோ. அங்கிட்டு கொடுத்தா முளத்துக்கிட்டு இருந்து அம்பிட்டு வெட்டி போட்டாச்சு. கீரையுமா வெட்டி போட்டீங்க? அது எவா ஒதுக்கிட்டு இருக்க. நல்ல கீரையா இருக்கு. நீங்க அங்கிட்டு குண்டுலையாச்சும் போட்டுட்டு கொஞ்சம் வேலை வீட்டுக்கு. ஒரு 2 தக்காளி இந்த இது பச்சை மிளகா அன்னைக்கே சொன்னோம்ல. அங்கிட்டு தானே பட்டு வாடுது. அங்கிட்டு தான் வாழுதுன்னு அது தோலுக்கு தெக்க வர காடுது.
இங்கிட்டு ஒண்ணும் செய்யல. போமா சரி பாவத்துக்கு கூழ் குடிச்சாச்சுட்டா.